யூடியூப் சேனல்ல நல்ல நல்ல வீடியோக்களை தகவல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்ப நான் எங்க இருக்கேன்னா சேலத்துல லீ பஜார் தெரியாதவங்க யாருமே கிடையாது. லீ பஜார்ல இருந்து பள்ளப்பட்டி வழியாக, பள்ளப்பட்டி மெயின் ரோடு வழியாக மூன் ரோடு போறதுக்கு ஒரு சாலை இருக்கு. இப்போ புதுசா கட்டியிருக்காங்க. லீ பஜார்ல இருந்து பள்ளப்பட்டி மெயின் ரோடு வழியா மூன் ரோடு போற அந்த சாலையில தமிழ்நாடு சேலம் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், அதாவது அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்க், அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி பள்ளப்பட்டி ஊருக்குள்ள போற, பள்ளப்பட்டி ஏரியை நோக்கி பள்ளப்பட்டி ஊருக்குள்ள போற ஒரு சாலை இருக்கு. அந்த சாலையில தான் இப்ப நான் நிக்கிறேன். எதுக்காக இந்த பள்ளப்பட்டி ஊருக்குள்ள போற சாலை, இந்த பள்ளப்பட்டி மெயின் ரோட்ல இருந்து நான் நிக்கிறேன், என்ன நம்ம பார்க்க போறோம்? இதுவரை நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்காது. நான் இப்ப பார்க்க போற வீடியோல மிக சுவாரஸ்யமான ஒரு வீடியோ. யாருமே மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லொகேஷன் நீங்க லீ பஜார்ல இருந்து பள்ளப்பட்டி போற மெயின் ரோட்ல அக்ரிகல்ச்சர் சொசைட்டி தாண்டி பெட்ரோல் பங்க் தாண்டி லெஃப்ட் சைட்ல பள்ளப்பட்டி போற ஊருக்குள்ள அந்த வீடியோல மீதியை நம்ம பார்க்கலாம் வாங்க. பஜார்ல இருந்து மூன் ரோடு போற அந்த பள்ளப்பட்டி மெயின் ரோட்ல இருந்து உள்ள பள்ளப்பட்டி ஏரிக்கு போற ரோட்ல உள்ள வந்தோம்னா முனியப்பன் கோயில் வரும். தாண்டி பாத்தீங்கன்னாக்கா பள்ளப்பட்டி ஏரி பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் பார்க், அந்த பள்ளப்பட்டி ஏரி பக்கத்துல ஸ்மார்ட் பார்க் நீங்க பார்க்கலாம். அந்த பார்க்குக்கு நேர் எதிர்த்தாப்புலேயேக்கா இங்க பாத்தீங்கன்னாக்கா ராவணேஸ்வரா நகர் அப்படின்னு ஒரு போர்டை நீங்க பார்க்கலாம். ராவணேஸ்வரா நகர். யார் ராவணன்? நம்ம இதிகாச புராணத்துல நம்ம படிச்சிருக்கோம், ராமன் ராவணன் எல்லாமே. அந்த ராவணனை குறிக்கிற வகையில் தான் ராவணேஸ்வரா நகர்னு பேர் வச்சிருக்காங்க. ஏன் இந்த பகுதிக்கு ராவணேஸ்வரா நகர்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிற காரணம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. நகர் போர்டு போட்ட இடத்துல இருந்து அந்த பள்ளப்பட்டி ஏரியில இருந்து அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா இருப்பு பாதை வரும், ரயில்வே ட்ராக். அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து அப்படியே உள்ள காரசந்து வழியா நீங்க கேட்டு விசாரிச்சோ அப்படி வந்தீங்கன்னாக்கா இங்க ஒரு தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்புக்குள்ள பாருங்க, தூரமா பாருங்க, தெரியுது பாருங்க, அதுதான் ராவணன் கோயில். ராவணனுக்கு கோயில் கட்டி வழிபட்டு இருக்கிறாங்க. இந்த ராவணன் கோயிலை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இங்க இந்த ராவணனுக்கு கோயில் கட்டினதுனாலதான் இந்த இடத்துக்கு ராவணேஸ்வர நகர் அப்படின்னு பேர் வந்தது. நமக்கு ராமாயணங்கிற ஒரு இதிகாசம் நம்ம படிச்சுட்டு வரோம் வழி வழியா. அந்த ராமாயண இதிகாசம் மூலமா நம்மளுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை என்ன அப்படின்னாக்கா, ராமன் நல்லவர், கடவுள், ராவணன் ஒரு அரக்கன், தீய சக்திகள் உடையவன், கெட்டவன்ட்டு. ஆனால் அப்படிப்பட்ட ராவணனுக்கு சேலத்துல ஒரு கோயில் கட்டி ஒரு பக்தர் வழிபட்டு இருக்கிறாரு. அதோடைய வரலாற்றையும் அந்த சிறப்புகளை தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். சேலத்துல ஒரு ராவணன் கோயில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க, பல சுவாரஸ்ய தகவல்களை நான் சொல்ல போறேன். இதுதான் சேலம் பள்ளப்பட்டியில இருக்கக்கூடிய ராவணன் கோயில். அந்த கோயிலை பத்தி தான் நம்ம இப்ப அறிஞ்சுக்க போறோம். ராவணன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது ஒரு ஆச்சரியமான தகவல், நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, ராவணன் ராமனுடைய நல்ல குணங்களாக, நல்ல திறமைகளாக சொல்லப்படுது. ராவணன் வீணை இசையை மீட்டுவதில் வல்லவர். அதனால ராவணன் வாசித்த வீணை இசையும், ராவணன் ஒரு சிறந்த சிவபக்தர். அதனால லிங்கம் போட்டு ஸ்ரீ ராவணேஸ்வரர் துணை பள்ளப்பட்டின்னு போட்டு இந்த ராவணன் கோயில் கட்டிருக்கிறாங்க. உள்ள பாத்தீங்கன்னாக்கா 10 தலையோட ராவணன் அழகிய முகத்தோட கையில வீணையை ஏந்தி அழகா காட்சி அளிக்கிறாரு. அங்க இருக்க பூவு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு தொடர்ந்து வழிபாடுகள் அவ்வப்போது செய்து வருவதை நாம் காண முடிகிறது. இதுதான் சேலத்தில் அமைந்துள்ள ராவணன் கோயிலுடைய மூலவர் ராவணேஸ்வரருடைய சிலை. ராவணன் சொல்லாம ராவணேஸ்வரர் என்று சொல்லி இந்த பக்தர்கள் இங்க வழிபட்டு இருக்கிறாங்க. நல்ல மீசையோட அழகிய முகத்தோட இருக்காரு. 10 தலை ராவணன் நம்ம சொல்லுவோம். அந்த 10 தலைகள் இருக்கு. அழகிய வீணையை கையில ஏந்தி இருக்கிறாரு. இந்த கோயிலுடைய கேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சு எல்லாம் பாலடைஞ்சு கிடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். இது ஒரு தொன்மையான ஒரு கோயிலா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இது ஒரு வரலாறு இருக்கும். சோ இந்த ராவணன் ஒரு கோயில் கட்டி நம்ம சேலத்துல வழிபட்டு இருக்காங்க. அந்த அற்புதமான அந்த ராவணன் கோயிலை இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. இந்த சிற்பத்தை பாருங்க. ராவணனுடைய அழகிய முகம், அந்த 10 தலை எல்லாம் கொண்ட அவருடைய அழகிய முகம், கையில வீணை. அவர் வீணை வாசிக்கிறதுல மிகுந்த வீணை கொடியுடைய வேந்தனே என்று ராவணனை அகத்தியர் படத்துல ஒரு பாட்டே இருக்கு. அந்த வீணை கொடியுடைய வேந்தன், இலங்கை நாட்டை ஆண்டவன். அந்த ராவணனுடைய சிலையை நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க. ராவணன் கோயிலை இந்த வீடியோ மூலம் நீங்க பார்த்து நீங்க பயன்பெறலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா பின்னாடி பக்கம் ஒரு கல்வெட்டு இருக்கு. இந்த கோயிலை பத்திய கல்வெட்டு, அதாவது 25/1/1973 ஏஎம் முனியப்ப செட்டியார் என்கிற முருகாசாமி அவருடைய நினைவாக இந்த சிலையை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த கோயில் கட்டுறதுக்கு 501 ரூபா நன்கொடையா கொடுத்துருக்காரு. அவருடைய பெயர் இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. பார்த்திபன் அவருடைய பேரு.
அவர் 500 ரூபா நன்கொடை கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு கல்வெட்டு அமைச்சிருக்கிறாங்க. 25/1/1973 பார்க்கும்போது இப்போ 50 ஆண்டுகள் ஆகுது. இந்த கல்வெட்டு 50 ஆண்டுகள் ஆகுது. இந்த ராவணன் கோயிலுக்கும் 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது. மேற்கொண்ட விஷயங்களை இன்னும் சில சுவாரஸ்யமான இந்த ராவணன் கோயில் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். கருணைனா அன்னை தெரசா, கொடுமைனா ஹிட்லர், பொய்னா கோயப்பல்ஸ். இந்த மாதிரி நமக்கு வந்து கெட்டவன், ஒரு மோசமானவன் அப்படின்னா அரக்கன் என்றால் ராவணன் என்று நம்முடைய மனதில் பதிந்த ஒன்று. வழி வழியாக நம்மளுடைய நம்பிக்கை. இதிகாசம் ராமாயணத்தை படிச்சதுனால ராமர் நல்லவர், கடவுள், அவர் வழிபட வேண்டும். ராவணன் வந்து அரக்கன்னு நம்ம வந்து நம்முடைய மனதில் வந்து ஆழமாக பதிந்த ஒன்று. அதுலயும் வட இந்தியாவில், நார்த் இந்தியாவில் வந்து ராமருக்கு பக்தர்கள் அதிகம். ராமரை வந்து ரொம்ப அதிகமா வட இந்தியாவில தான் கொண்டாடுவாங்க. குறிப்பா தசரா கொண்டாட்டத்தின் போது விஜயதசமி அன்னைக்கு வந்து ராவணன் போன்ற ஒரு பெரிய உருவ பொம்மையை செஞ்சு ராமன் வேடமிட்டவர்கள், லட்சுமணன் வேடமிட்டவர்கள், அனுமார் வேடமிட்டவர்கள்லாம் அக்னி அம்புகளை விட்டு அந்த ராவணன் உருவ பொம்மைய ராமலீலா என்ற பெயர்ல பண்டிகையா கொண்ட ராமன் உருவ பொம்மையை எரிப்பாங்க. இது வட இந்தியா பூரா ராமனை கொண்டாடக்கூடிய ராமன் உருவத்தை எரிக்கிற விழா நடைபெறும். இந்த மாதிரி நடைபெற்று இருந்தாலும் மத்திய பிரதேசத்துல இதற்கு மாறாக, இந்தியா முழுவதும் உள்ள நம்பிக்கைக்கு நேர் எதிர் மாறாக மத்திய பிரதேசத்துல மன்சௌர் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு. அதாவது ஒரு கிராமம், மன்சௌர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல வந்து ராவணனை கும்பிடாம ராவணனை வந்து தெய்வமா, கடவுளா, உறவினரா, நண்பனா போட்டுறாங்க. என்னப்பா நீங்க ராவணனை வந்து கடவுளா அந்த ஊர் மத்திய பிரதேசம் மன்சௌர் ஊர்காரங்களை கேட்டா, ராவணனுடைய மனைவி வந்து மண்டோதரி. அந்த மண்டோதரி பிறந்த ஊர் வந்து இந்த மத்திய பிரதேசத்துக்குள்ள மன்சௌர் ஊர் என்று நம்பப்படுகிறது. அதனால ராவணன் வந்து எங்க ஊர் மருமகன் வந்து ரொம்ப எங்களுக்கு உயர்ந்தவர். அவர் வந்து இலங்கையை வந்து வளம் மிகுந்த நாடாக அவர் ஆட்சி செஞ்சதுனால அவரை வழிபட்ட அனைத்து வளங்களும் கிடைக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கைன்னு சொல்லி 35 அடி உருவத்துல ராவணன் சிலையை வச்சு அங்க ராவணன் நீலா கொண்டாடுறாங்க மத்திய பிரதேசத்துல. எல்லாமே வந்து தசரா பண்டிகையில வந்து எல்லாருமே ராவணன் பொம்மை எரிக்கிற நேரத்துல மத்திய பிரதேச மன்சௌர் இதுல ராவணனுக்கு கோயில் கட்டி இதுல வந்து வைஷ்ணவ சமாஜ்ங்கிற ஒரு அமைப்பு, இத பெரிய நாமாதேவ் வைஷ்ணவ சமாஜ்ங்கிற அமைப்பு இந்த ராவணன் லீலாவை கொண்டாடுது. அதே போல மத்திய பிரதேசத்துல விதிஷா நகரம் அப்படின்னு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அந்த விதிஷா நகரம் ஊர்லயும் ராவணனை வந்து தெய்வமா வழிபடுறாங்க. அந்த விதிஷா நகரத்துல வந்து கன்யா குப்தா அப்படிங்கிற வகையை சார்ந்த பிரிவை சார்ந்த பிராமணர்கள் நிறைய வசிக்கிறாங்க. ராவணனும் கன்யா குப்தா பிரிவை சேர்ந்த ஒரு பிராமணன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நல்ல வேத சாஸ்திரங்கள்ல நல்ல பாண்டித்ய, வேத சாஸ்திரங்கள் நல்ல புலமை பெற்றவன், சிறந்த சிவபக்தன், வீணை வாசிப்பதில் வல்லவன், சிறந்த முறையில் இலங்கையை ஆட்சி செய்தவன் ராவணன். அவனை எப்படி அரக்கன் என்று சொல்லலாம் என்று அந்த கன்யாகுப்தா பிராமணர்கள் வந்து ராவணனை தெய்வமா அந்த ஊர்ல வந்து வழிபட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து பார்த்தோம்னாக்கா இந்தியாவிலேயே கூட நம்ம வந்து ராமாயணத்தை படிச்சு ராமரை நம்ம வழிபட நேரத்துல அதற்கு நம்பிக்கைக்கு நேர் எதிர்மாறாக மத்திய பிரதேசத்துல இருந்த இடத்துல ராவணனா கடவுளா வழிபடுறாங்க. அந்த மாதிரி ராவனுக்கும் கோயில் கட்டி வழிபட்டு இருக்கிறாங்க, அவரையும் கடவுளா கும்பிட்டுருக்காங்கிறதுக்கு சாட்சி சேலத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளப்பட்டி ராவணன் கோயில். இதே போல தமிழகத்துல வந்து ராவணனுக்கு 3 இடங்கள்ல கோயில் இருக்கிறதாக அறியப்படுகிறது. இந்தியா முழுவதும் மொத்தம் 6 கோயில்கள் வந்து ராவணனுக்கு இருக்கு. இங்கெல்லாம் ராவணனை வந்து கடவுளாக அவரை வழிபட்டால் நல்ல கொண்டாங்க. அவருக்கு திருவிழாக்கள் எல்லாமே கூட நடத்துறாங்க. சோ இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். நாம் அறியாத இந்த தகவல் இந்த எழில் ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல நம் சேலம் மாவட்டத்துல இப்படி ஒரு வரலாற்று சின்னம். எல்லாரும் ராவணன் அப்படின்னா அவருடைய அந்த சீதையை கவர்ந்து சென்றது, அவருடைய அந்த இதைதான் வந்து தீய குணங்களை தான் வந்து நம்ம மனதில் பதிஞ்சிருக்கோம். பட் அவர்களும் நல்ல கோணத்தில் அவரையும் சில மக்கள் பார்த்திருக்காங்க, அவரையும் கடவுளா வழிபட்டு இருக்காங்க. அவர் சிறந்த சிவபக்தரா இருந்திருக்காரு, அவர் வீணை வாசிப்பதுல வல்லவரா இருந்திருக்காரு, வேத சாஸ்திரங்கள் படிச்சிருக்காரு, ஒரு வளமை மிகுந்த நாடா இலங்கையை கொண்டு வந்தாருங்கிற தகவலை வச்சு அவரை தெய்வமா வழிபடுறவங்க இருக்கிறாங்க. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராவணன் கோயிலையும் நீங்க ஒரு வரலாற்று சின்னமா வந்து பார்க்கலாம். ஒரு திரைப்படத்துல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வந்து ராவணன் பத்தி ஒரு நல்ல விதமா ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு. அதை இந்த வீடியோல இணைச்சிருக்கோம், அதை பாருங்க. நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதைய அசோகவனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன்.
வென்றிடுவேன், நாதத்தால் வென்றிடுவேன், நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். நானில மீதில் யார் எதிர் வருவார், பீடைகள் இன்னிசைத்தேன் என தந்திடுவேன், நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். இந்த ராவணன் கோயில் பத்தி எனக்கு தெரிந்த தகவல்களை வந்து நான் சொன்னேன், பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப ராவணன் சிலைய வந்து நானும் தரிசிக்கிற ஒரு வாய்ப்பு. ராமருக்கு ஒரு ராமேஸ்வரமோ அந்த மாதிரி ராவணனுக்கு ஒரு ராவணேஸ்வரம் வந்து நம்ம சேலத்துல இருக்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். சோ வாய்ப்பு உள்ளவர்கள் எல்லாரும், வரலாற்று ஆர்வலர்கள், மாணவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி ராவணனுக்கு சேலத்துல கோயில் கட்டின இந்த விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. வரலாறுனா எல்லாத்தையுமே நம்ம வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறு. அதனால வந்து நம்ம வந்து இந்த அவசியம் இந்த கோயிலை வந்து ஒரு தடவை பார்க்கணும். அதே போல இந்த கோயில் வந்து ரொம்ப சிதிலம் அடைஞ்சு ரொம்ப பராமரிப்பு இல்லாம இருக்கு. ராவணன் வந்து ஒரு சிறந்த சிவபக்தரா இருக்கிற காரணத்தினால சிவாலய தொண்டு நிறைய பேர் புரியுறாங்க. சிவபக்தர்கள் சேலத்துல உழவார பணிகள் செய்யறாங்க, சிவன் ஆலயங்கள்லாம் புதுப்பிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க ராவணனை ஒரு சிவபக்தர் என்ற வகையில, ஒரு சிவ தொண்டர் என்ற வகையில கருத்தில் கொண்டு இந்த கோயிலை வந்து அவங்க புதுப்பிச்சு இந்த ராவணனையே வந்து அவங்க வந்து இந்த கோயிலை வந்து எல்லாரும் பார்க்க வழி செய்யலான்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை இந்த எழில் யூடியூப் சேனல் வழியாக நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே போல அந்த கால 80s 90s காலம் இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாடக காவலர் RS மனோகர் வந்து சேலத்துல இலங்கேஸ்வரன் என்ற நாடகத்தையே அரங்கேற்றிருக்காரு. முழுக்க முழுக்க ராவணனை வந்து கதாநாயகனாக சித்தரித்து அவருடைய பெருமையை போற்றும் வகையில RS மனோகர் இலங்கேஸ்வரன் ஒரு நாடகத்தை வெளியிட்டு அது மிகப்பெரிய வெற்றி அடைந்த நாடகம் என்பதை அந்த கால சேலவாசிகளுக்கு தெரியும். அந்த இலங்கேஸ்வரன் ராவணேஸ்வரனுடைய கோயில் சேலம் பள்ளப்பட்டியில ஏரிக்கர ஸ்மார்ட் பூங்கா பக்கத்துல இருக்குது. இந்த ராவணன் கோயில் வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பக்தர் கட்டி வழிபட்டு இருக்கிறாரு. அந்த கோயில்ல தான் இப்ப இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ வந்து ஒரு ஆன்மீக நம்பிக்கை சார்ந்ததோ வேற அரசியல் சார்ந்ததோ கிடையாது. ராமனை கடவுளாக வழிபட்ட அதே காலத்துல ராவணனையும் கடவுளாக வழிபட்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக ஒரு கோயில் இருக்கிறது என்ற தகவலை பதிவு செய்ய மட்டுமே இந்த வீடியோ என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு, இது போல ஒரு நல்ல சுவாரஸ்யமான வீடியோவோல கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.